மத்திய அமைச்சரவையில் சேரும் திட்டம் எதுவும் அதிமுகவிற்கு இல்லை என நிதியமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நியூஸ் 7 தமிழுக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை இப்போது பார்க்கலாம். கூட்டணி பொறுத்தவரையில் நான் ஒருவரை முடிவு செய்ய முடியாது, முதலமைச்சர் மட்டும் முடிவு செய்ய முடியாது. முதலமைச்சர், தலைமை கழக நிர்வாகிகள், அதே போன்று மாவட்ட செயலாளர்கள், அதே போன்று கட்சியினுடைய எல்லா தரப்பட்ட ஆளுகளினுடைய கருத்துக்களை கேட்டு அதன் அடிப்படையில் தான் முடிவு செய்யப்படும். அதுவும் தேர்தல் இப்போ உடனே வரப்போகிறது இல்லை. அது இப்போ எம்பி எலெக்ஷன் இன்னும் சில ஆண்டுகள் இருக்குது. அப்போ வரும்போது தான் இதை பற்றி ஒரு முடிவு செய்வார்கள். இது கொள்கை முடிவு. எனவே யாரும் தனிப்பட்ட முறையில் இந்த முடிவை எடுக்க முடியாது. அதாவது மாநிலத்துடைய உரிமைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நேற்றைய தினம் மத்திய நிதியமைச்சர் அவர்கள் வந்தபோது கூட ஒரு 17,074 கோடி ரூபாய் வெவ்வேறு திட்டங்கள் மூலமாக நாம் அதை செயல்படுத்தி நமக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகையை நாம் மனுவாக கேட்டு நம்முடைய உரிமையை பேணி காப்பதற்கு கொடுத்திருக்கின்றோம். அதே போன்ற சில பிரச்சனை, உதாரணத்துக்கு ஒரு குடிநீர் சென்னை பிரச்சனை தீர்க்கிறதுக்கு ஒரு 400 MLD, அதே போன்று சிபிபிஆர், அதாவது ரிங் ரோடு, அதே போன்று இந்த மெட்ரோ ரயில் ஃபேஸ் 2, இதெல்லாம் ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சிக்காக நாம் வைக்கின்ற ஒரு வைக்கின்ற இந்த கோரிக்கைகள். ஏன்னா இந்த கோரிக்கைகள் முன்வைத்து அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக நம்ம வலியுறுத்தி அதன் மூலம் உரிமைகள் நாம் பெறுகிறோம் என்று சொன்னால் அதற்கும் இதற்கும் நீங்கள் முடிச்சு போடக்கூடாது. மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடக்கூடாது. அது வேறு இது வேறு. அதாவது மாநிலத்தினுடைய உரிமைகள் திமுக மாதிரி நாங்கள் அடகு வைக்க மாட்டோம். எல்லா உரிமைகளும் அடகு வைத்து டெல்லிக்கு மண்டிட்டு காவடி தூக்கியவர்கள் யாருன்னா திமுக தான். அந்த மாதிரிலாம் நாங்கள் கிடையாது. நாங்கள் வச்சிருக்க உறவு என்பது மாநிலத்துடைய வளர்ச்சிக்காக வைத்து கொண்ட உறவு. அதாவது அனுமானத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அரசியலை பொறுத்தவரை நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. எது வேணுமானாலும் நடக்கலாம். ஆனால் அனுமானம் என்பது இப்போதைக்கு அதுக்கு என்னால் பதில் கூற முடியாது. மத்தியிலே ஒரு சுமூகமான உறவு என்பது மாநிலத்துடைய வளர்ச்சிக்காகத்தான். அதை மாநிலத்துடைய மத்திய அரசில் உறவு வைத்துக்கொள்கிறோம் என்பதற்காக ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் வெவ்வேறு கேள்விகள் நீங்கள் கேட்கின்றீர்கள். அதற்கு என்னால் இப்போதைக்கு பதில் சொல்ல முடியாது. ஆனால் என்னால் திட்டவட்டமாக கூற முடியாது ஒன்று தான். மாநிலத்துடைய வளர்ச்சி என்ற அடிப்படையிலே தான் முழுமையான அளவுக்கு பல்வேறு திட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு அதன் அடிப்படையிலே படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு கொண்டு வருகின்றது. எனவே மாநிலத்துடைய வளர்ச்சியை முழுமையான அளவுக்கு அம்மா வழியிலே நாம் நிச்சயமாக உறுதியாக பேணி காப்பதற்கு எல்லா நடவடிக்கையும் அழுத்தம் கொடுக்க வேண்டியதற்கு அழுத்தமும், நேரில் சந்தித்து தெரிவிக்க வேண்டிய விஷயங்களில் நேரில் முதலமைச்சர், அமைச்சர்கள், அதே போன்று மற்ற மத்திய அமைச்சர்லாம் சந்தித்து இன்றைக்கு இப்போ கூட நீட் விஷயமாக ஒரு குழு இன்றைக்கு டெல்லி சென்றிருக்கின்றது. அதுபோல் தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கின்றோம் மாநிலத்துடைய உரிமைக்காக. அதற்கு சம்மந்தப்படுத்தக்கூடாது.